எந்த அளவுக்கு அன்பு இருக்கு? என்னோட குடும்பம், என்னோட உற்றார் உறவினர், ரத்த சம்பந்தப்பட்டவங்க, எனக்கு பிடிச்சவங்க, இதுக்கு மட்டும்தான் அன்பு இருக்குன்னா அந்த அன்பு குறைந்த அன்பு. அந்த அன்பு சுயநலமான அன்பு. அந்த அன்பு உங்களுக்கு சிற்றின்பத்தை தான் கொடுக்கும், பேரின்பத்தை கொடுக்காது. அது உங்களுக்கு பொறுப்பால கொடுக்கப்பட்ட அன்பு. ஆனா அந்த அன்பு இன்னும் அதிகமாகி அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இரண்டாவது நிலையில அந்த அன்பு செயலாக மாறணும். அன்பு எப்போ செயலாக மாறணும்? செயலாக மாறும் நீங்கள் தியாகம் பண்ணும்போது, தன்னலமற்ற சேவையில் ஈடுபடும் போது, எதிர்பார்ப்பில்லாத சேவையில் ஈடுபடும் போது. சிவஜானே ஜீவ சேவா அப்படின்னு சுவாமி விவேகானந்தா கடைசி மூச்சு அவரோட பிராணத்தை தியாகம் பண்ணும்போது, சரீரத்தை தியாகம் பண்ணும்போது சொன்ன வாக்கியம் இதுதான். ஜீவ சேவை பண்ணணும். மக்கள் சேவையே மகேசன் சேவை. சேவைங்கிறது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி, தியாகம்ங்கிறது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கருவி. ஒரு மெல்லினமா ஒரு பேச்சு, ஆறுதலாக பேச்சு, நேர்மறையான ஆற்றல், இதெல்லாமே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி, ஒரு வழி. அப்போ இதெல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி அன்புதான் சிவம், அன்பே சிவம்ங்கிற அந்த நிலையில நீங்க இந்த சேவையில் ஈடுபடலாம்.